டிப் நம்பர் 1, நம்ம வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். தோலுகளை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துடணும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட கொட்டி வச்சுட்டு காத்தாட்டமாக வச்சுட்டு டைம் இருக்குல்ல இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கீழே ஒரு பேப்பரை போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஈரமெல்லாம் அந்த வெங்காயம் அந்த பேப்பர் வந்து இழுத்துரும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு அரிசி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து உங்கள் வெங்காயத்தை தக்கன அந்த அரிசி அப்படியே தூவி விடுங்களேன். உங்கள் வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போய் நல்லா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு தாங்கும். அப்புறம் அந்த தோலை கூட நீங்கள் வந்து ஊற வச்சு அவிச்சு கூட நீங்கள் வந்து கரப்பாம்பூச்சி பல்லிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம், கொசுக்கு போடலாம், அதுக்கப்புறம் செடியில் கூட நீங்கள் ஊற்றலாம். ஓகே, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்கள் வெங்காயம் வந்து உங்களுக்கு வீணாக போகாது. இப்போ அடுத்த டிப்பில் போகலாமா? இப்போ மழை சீசனுக்கு நம்மளுக்கு வந்து இந்த உப்புவெல்லாம் ரொம்ப வந்து இறுக்கமாயிரும். அதை நல்லா உடச்சி விட்டுட்டு கொட்டாங்குச்சி உங்களுடைய ஜாடிக்கு தக்கன கொட்டாங்குச்சியை வந்து பாதியோ காவாசியோ உடச்சி உப்பை நல்லா கொட்டி அதில் வச்சு விட்ருங்களா. உள்ளுக்குள்ள நல்லா அமைக்கி வச்சுருங்க. அந்த ஈரத்தன்மையை ஃபுல்லாக அந்த கொட்டாங்குச்சி வந்து உறிஞ்சிடும். அப்போ உங்களோட உப்பு வந்து உங்களுக்கு கெட்டியாக போகாது. ஓகே, இப்போ 3வது டிப் நம்பர் 3, உங்களுக்கு அரிசியில் வந்து பூச்சிகள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொட்டாங்குச்சியை வச்சிங்கன்னா உங்களுடைய அரிசி வந்து அந்த புழுத்து போகாது. அப்புறம் வந்து பூச்சி வண்டுகள்லாம் வராமல் இருக்க இந்த 2லேருந்து 4 பட்டை மிளகாயை போட்டு விட்ருங்க. காம்பு உள்ளதாக இருந்தால் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் அரிசி ரொம்ப நாளைக்கு வரும். டிப் நம்பர் 4, நம்ம சாம்பார் செய்யும்போது நம்மளுக்கு பொங்கி வழிஞ்சிரும்ல, அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. உங்கள் சாம்பாருக்கு தக்கன எண்ணெயை ஊற்றி விசில் போட்டுருங்களேன். உங்களுடைய சாம்பார் வந்து அந்த பருப்பு வந்து பொங்கிலாம் வலியவே வலியாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பருப்பு செய்யும்போது பருப்பு எதுக்கு நீங்கள் வந்து வேக வைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வைங்க. வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசில் அடித்தா கூட பொங்கி வலியாது. நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம்ப்பா. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்பு தான். இப்போ அடுத்த டிப்புல போகலாமா? டிப் நம்பர் 5, அதுக்கப்புறம் நம்ம கீரைகள்லாம் வாங்கிட்டு வருவோம். முருங்கைக்கீரையா, தவசி முருங்கைக்கீரையா நல்லா வந்து பொழுன்னு உங்களுக்கு கொட்டிடும். அதுக்கு வந்து நீங்கள் நம்ம வந்து இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேக்கில் வச்சது வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு அப்படி கொட்டும். இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து ஃப்ரெஷ் கீரையெல்லாம் பிடுங்கணும் அப்படின்னா அது கொட்டுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நாளாக 1 வாரம் 10 நாள் ஆகும். இவங்க எவ்வளோ நாளைக்கு மாதிரி பேக் பண்ணி இவங்களுக்கு அனுப்பி இவங்க எவ்வளோ நாளைக்கு அந்த ஐஸ் பெட்டி உங்களுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. நீங்கள் வாங்கிட்டு வந்த மறுநாளே இதை வந்து இப்படி உதறி விட்டினாலே உங்களுக்கு அந்த குச்சியில் வந்து எந்த ஒரு கீரையுமே இருக்காது. முருங்கைக்கீரையும் அந்த மாதிரி தான், தவசி முருங்கையும் அப்படி தான், எதுவுமே இருக்காது. அதே மாதிரி மணத்தக்காளி கீரையும் அப்படி தான், அப்படியே கொட்டிடும். நம்ம வீட்டில் எடுத்தோம்னா தான் அது கொட்டாது. நம்ம வந்து கையில் எல்லாம் எடுக்கணும். நம்ம சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னா அந்த குச்சியில் எதுவுமே ஒட்டாதுப்பா. ஆனால் கீரை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்படி எல்லாமே அப்படியே உதிர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சுத்தம் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணையில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்களேன். நம்ம வீட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. ஓகேயா? அந்த காம்பை கூட நீங்கள் உங்களுக்கு இட வசதி இருந்தால் எடுத்து நட்டு கூட வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சாய்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோன்னா இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பழுத்த இலை ஏதாவது இலைகள் பூச்சி ஏதாவது இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் கெட்டே போகாது. மழை சீசனுக்கு இந்த மாதிரி மீன்கள் வந்து இயற்கையாக வரும். நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து இது வந்து பயத்தங்காய் மரம்னு சொல்லுவாங்க. மழை சீசனுக்கு இது வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கும் ரொம்ப அட்டாசமாக இருக்கும். நடுமுள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு வச்சு வெள்ளை சாதத்தோடைய களியோட சாப்பிட்டீங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக வந்துச்சுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த நாட்டிலையும் இது கிடைக்கும். டிப் நம்பர் 6, அதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து இப்படி பிளாஸ்டிக் பேக்கில் தான் தருவாங்க. அதோட அப்படியே நம்ம வச்சுருவோம், எதுவும் செய்ய மாட்டோம். 1 வாரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளி வந்து 1 கிலோ நீங்கள் 1 வாரத்துக்குள்ள முடிச்சிங்க அப்படின்னா அது ஒன்றுமே ஆகாது. ஒரு 10 நாள் 12 நாளைக்குள்ள வந்து உங்களுக்கு சில தக்காளி வந்து அப்படியே அந்த தண்ணி இந்த இருக்குல்ல அது அப்படியே என்ன செய்ய அழுவிடும். அந்த மாதிரி லேசாக அழுகிற பருவத்தில் உங்கள் தக்காளி இருந்தாலும் நீங்கள் எடுத்து டக்குன்னு என்ன செய்யுங்க அந்த பிளாஸ்டிக்லேருந்து எடுத்துருங்க. இல்லைன்னா 2-3 தக்காளி அந்த அழுக தண்ணி பட்டு உங்களுக்கு அழுகி போயிடும். நல்லா கழுவிடுங்க. அந்த மாதிரி லேசாக அழுகிற மாதிரி இருந்தால் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நல்லா இருக்கிற தக்காளியை கழுவி போட்டு எடுத்து வச்சு அதை நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு இல்லைன்னா ஒரு துணியை வச்சு தொடச்சிருங்க. இந்த தக்காளியும் அப்படித்தான் இருக்குது பாருங்கள். ஒன்று பாருங்கள் அழுகி போயிருக்கு. இது போன வாரம் வாங்கினது, அது முந்தின வாரம் வாங்கினது. 2 வாரத்துடைய தக்காளி இருக்குது பாருங்கள். சும்மா 1 கிலோ தான் வாங்கிட்டு வருவாங்க வாரம் போகிறதுனால, மார்க்கெட்டுக்கு போகிறதுனால. ஆனால் இது மார்க்கெட்டில் வாங்கலை, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. மார்க்கெட்டில் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அதுவும் வந்து
ஒரு 10 நாளைக்கு மேலே அதுவும் தாங்காது, அதுவும் அழுகி தான் போகும். இந்த தக்காளி ஒன்றோட ஒன்று படுறதுனால பிளாஸ்டிக் பேக்கில் வைக்கிறனால அது வந்து அந்த மாதிரி ஆயிடுது. சரி, நீங்கள் துணி பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு துணி பேக்கு துணி பையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம். இப்போ இந்த தக்காளி லேசாக கெட்டுப்போன தக்காளி எடுத்து தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சு இன்றைக்கி நாளைக்கு இதை யூஸ் பண்ணிடுங்க. அழுகி போன பகுதியை வெட்டி போட்டுட்டு பேலன்ஸ் பகுதியை மோந்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு சைடு தான் லேசாக அழுகும், மற்ற சைடில் அந்த அழுகிறதுல ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா அது ஒன்றுமே ஆகாது. தக்காளியை வந்து தூக்கி போடாமல் காவாசி மட்டும் வெட்டி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இப்போ கழுவியாச்சு. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காற்றுப்பட காயறதுக்கு ஒரு 2 மணி நேரமாக தான் ஆகும். அதனால் நீங்கள் வந்து காஞ்ச டவலில் வச்சு காட்டன் துணி இல்லை டவலை வச்சு லைட்டாக துடைச்சிருங்க. துடைச்சிட்டு நீங்கள் டப்பாலையோ இல்லை துணி பேக்கிலையோ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு எது கெட்டு போகுதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். முடிஞ்சாலும் நம்ம பொருள் வந்து வீணாக்காமல் பார்த்துக்கிறணும். இந்த உணவு கிடைக்காம ஒரு நாட்டுகளில் வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க மக்கள். அதெல்லாம் பார்த்தா நம்ம எவ்வளவோ கொடுத்து வச்சவங்க, இறைவன் நம்மளுக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்பை செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது நம்ம என்ன தான் வசதி இருந்தாலும் சரி பொருள்களை முடிஞ்சளவு வீணாக்கிறாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது. தக்காளின்னு இல்லை, எல்லா பொருளையுமே அப்படித்தான். இந்த பாருங்க காவாசி வீணாக போச்சு, அதை தூக்கி போட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அழுக வாடை இல்லை அப்படின்னு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? நம்ம வந்து அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற பொருளை வச்சு அதில் தாராளமாக நம்ம வந்து டீ மாதிரி குடிக்கலாம். ஒரு நேரத்தை டீயை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஜீரகம் குடிக்கலாம், ஒரு நாளைக்கு வெந்தயம் குடிக்கலாம், ஒரு நாளைக்கு கொத்தமல்லி குடிக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து பெருஞ்சீரகம் குடிக்கலாம். எல்லாமே கிச்சனில் இருக்கிற நம்மளுடைய அஞ்சரைப்பட்டியோட பொருள் வந்து எல்லாமே நம்மளுடைய நோய்களை தடுக்கிறது தான். ப்ரெஷரு, அப்புறம் வந்து டயபெட்டிஸு, அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் எல்லாமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய கிச்சன்லேயே நம்மளுக்கு அஞ்சரைப்பட்டியிலே இருக்குது. இதில் நம்ம வந்து 2 பேருக்குன்னா 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு 200 மில்லி தண்ணியை நீங்கள் வந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னா நீங்கள் அடைச்சி வச்சுருங்க. அடைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்கலாம். அப்படி இல்லையா ராத்திரி தூங்கையில் குடிக்கலாம். இல்லைன்னா 11 மணிக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்கும்போது நீங்கள் வந்து குடிக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்துக்கு பின்னாடி நீங்கள் இந்த தண்ணிகளை எந்த டயத்துக்கு நீங்கள் எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உள்ள தண்ணிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். 2 பேருக்குள்ளது போட்டேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறலாம்ப்பா. இது ரொம்ப நல்லாவே இருக்கும். டீக்கு பதிலாக கூட நீங்கள் குடிக்கலாம், ஜூஸுக்கு பதிலாக கூட குடிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன குழந்தையிலேருந்து இதெல்லாம் குடிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷரு, டயபெட்டிஸு, அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் இது வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாவது மருந்து இல்லாத வாழ்க்கையை வாழலாம் இப்போ உள்ள குழந்தைகள். ஓகே, அப்புறம் வந்து வாழைப்பூவு. இந்த வாழைப்பூ வந்து நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பூவை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நடுவுக்கு இருக்கிற பூவை வந்து அப்படியே எடுத்து தோலை எடுக்காமல் 2ஆக கட்டிங் பண்ணி அவிச்சு தண்ணிக்குள்ளேயோ இல்லை ஸ்டீம் பண்ணி அதை கட்டிங் பண்ணி நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த பேரில் சந்திக்கலாமா? வளமுடன்.